ஒரு நாளும் தேவ சித்தம் நம்ம பின்னாடி வராது, வரவே செய்யும். பாருங்க, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இது ஒரு நட்சத்திரம்னு வைங்களேன். இது என்னது? ஒரு நட்சத்திரம்னு வைங்க. சாஸ்திரிகள் இருக்காங்க இல்ல, இயேசுவை குழந்தையை பார்க்க வந்த சாஸ்திரிகள், அவங்க எவ்வளவு தூரம் நடந்தாங்கன்னு தெரியல. தெரியுமா பாஸ்டர்? எனக்கு தெரியாது. அவங்க அரபு தேசத்திலிருந்து வராங்க. அவங்க வனாந்தர மார்க்கமா வரும் பொழுது அந்த நட்சத்திரம் சரியாத்தான் என்ன செய்துச்சு? வழி காட்டுச்சு. ஒரு குறிப்பிட்ட எல்லை வந்த உடனே எதை பார்த்தாங்க? ஏரோதுனுடைய அரண்மனையை பார்த்த உடனே சிலர் நட்சத்திரத்தை விட்டுறாங்க. நட்சத்திரத்தை விட்டுறாங்க. சிலருக்கு இன்னைக்கு அப்படித்தான். குடிசையா இருந்த காலத்துல பெரிய பிரச்சனை இல்லை, ஓட்டு கட்டடம் வச்சிருந்த பிறகும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் காங்கிரீட் போட்டு ஒரு 200 பேர் வந்து ஒரு சின்ன கார் வாங்கி ஓரளவு லைஃப்ல செட்டில் ஆன உடனே இப்ப பலருக்கு நட்சத்திரத்தை எங்க விட்டோம்னே தெரியல. புரியும் நினைக்கிறேன். அதனாலதான் சொல்றாங்க, பாஸ்டர் முன்னாடி எல்லாம் கிருபையில ரொம்ப நல்லா இருந்தார், அந்த சிஸ்டர் ரொம்ப கிருபையில இருந்தாங்க, இப்ப முன்னால மாதிரி இல்லைன்னு சொல்ல காரணம் என்ன தெரியுமா? நான் நட்சத்திரத்தை விட்டதினால் என் ஜெபங்கள் இன்னும் பதில் தர முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் தேவ சித்தம் என்னை பின்தொடராது, தேவ சித்தத்தை நான் தான் பின்தொடர வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு ஆண்டவர் கோடம்பாக்கத்துல ஊழியத்தில் வச்சிருப்பார். ஆனா இவன் மேல போய் எங்க உட்கார்ந்துருப்பான் தெரியுமா? கோயம்பேட்டில் உட்கார்ந்து இருந்த அற்புதம் நடப்பதாக எந்திரிச்சு போல என்றவர். ஆண்டவருக்கு தேவ திட்டம் என்பதை நிறைவேற்றும் பொழுதுதான் என் ஜெபங்கள் கேட்கப்படுகிறது.